இருந்து ஒரு 1000 லைக் விழுகும். அந்த ரசம் வச்சுருப்பாங்க, அதுக்கு 1000 லைக் விழுகும். ஆனால் வீட்டில் ஒருத்தன் சாப்பிடுவான், அந்த ரசம் வந்து விஷம் மாதிரி இருக்கும். ஸோ வாரத்தில் 2 நாள் நான் சாப்பிட்றேன். அது போக கட்டுப்பாடு இல்லாமல் இந்த ஃபோனை பயன்படுத்துறது, அது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷ மூளையோட வலது பக்க மூளை வந்து பழுப்பு நிறமாக மாறிட்டு இருக்கு. அது பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அதீதமாக இந்த செல்போன் பயன்படுத்துகிறோம் இல்லையா, எவ்வளவு அதீதமாக பயன்படுத்துகிறோமோ அதனோட விளைவுகள் வந்து அந்த மூளையில் வந்து பழுப்பு நிறமாக மாறிடும். அது ஒரு டேஞ்சரஸ் ஒரு கண்டிஷன். அது விரைவாக நம்மளோட உறுப்புகள் செயலிழக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக அது அமையும். அதுபோக இனி ஒரு 5 வருஷம், ரொம்பவும் கிடையாது, 5 வருஷம் இந்த விரல் இருக்கு இல்லையா, இது வந்து மேக்சிமம் பாதி பேருக்கு அந்த ஜெனட்டிக் இதில் இருக்காது. அப்படி இல்லைன்னா இப்படி வளைஞ்சிருக்கும், இப்படியே தள்ளுவாங்க, இப்படியேவும் தள்ளுவாங்க. ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை வந்து நம்ம சொல்லித்தரணும். நம்ம பையனுக்கு எது தேவை, என்ன சொன்னோம் இல்லையா, எது தேவை அதை நம்ம கொடுக்கறதே கிடையாது. அவனுக்கு என்ன விருப்பங்கிறத நீங்கள் செய்கிறீங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, சமீபத்தே ஒரு இது ஜேகே போயிட்டு வந்தாங்க. அந்த பையன் 24 வயசு தான், 24 வயசு தான். அது போக நான் பார்த்துருக்கேன், அவனோட தேவைகளை வந்து கண்டுக்காம விருப்பப்பட்டது வாங்கி கொடுத்துட்றீங்க. ஒரு 2 வீலரே வாங்கி தர்றீங்க. ஒரு 23 வயசு பையனுக்கு 2 வீலர் எதுக்கு? இளம் கன்று பயம் அறியாது, நம்மளே பார்த்துருப்போம். அதீத வேகம், கட்டுப்பாடே கிடையாது. எல்லாருமே சாலையில் பறப்பாங்க, நல்லா பாருங்க, சாலையில் பறப்பாங்க. அவ்வளோ வேகமாக போய் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு ரீல்ஸ் தான் பார்ப்பாங்க. வேற ஆக்கப்பூர்வமாக எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. ஒன்று ரீல்ஸ் பார்ப்பாங்க, இல்லை அன்னெசரி வேற ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி இல்லை முகநூலையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ நேரத்தை அதிகமாக கொலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேர மேலாண்மையேவும் போயிடுது. இந்த நேர மேலாண்மை தவறுறப்ப என்ன ஆகுது, அதீத மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனோட சிந்திக்கும் திறன் போயிடுது. அவன் எதுலேயுமே சக்சீட் ஆக முடியாது. அது நமக்கு நாமே பண்ணிக்கிட ஒரு பெரிய துரோகம். அதே மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருக்கோ, நம்ம வீட்டில் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லி தரணும். ஒன்று தவிர்க்க முடியாத உறவு, இன்னொன்று தவிர்க்கக்கூடிய உறவு. இந்த தவிர்க்கக்கூடிய உறவு யாருன்னா நம்மெல்லாம் தவிர்த்துக்கலாம். தவிர்க்கவே கூடாத உறவு அப்படிங்கிறது அப்பா அம்மா பையன், அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த இதே கிடையாது. எல்லாம் அடிப்படை கட்டமைப்பையும் சிதைச்சிருச்சு இந்த தகவல் தொழில்நுட்பம். அது போக இப்போ சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியும், நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு தகவல் தேவை, புதுசாக கல்யாணம் முடித்தவன் என் மனைவியை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டாலே போதும், அதுவே உங்கள் மனைவியை எப்படி பாராட்டணும்னு வந்துடும். ஒருத்தன் கேட்டிருக்கான், நான் எப்படி சாகணும்னு கேட்டிருக்கான். ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, கேஸ் எல்லாம் போட்டாங்க அது மேலே. அது முக்கியமானது. அது முதல்ல தேர்றது தெரியுமா, நாம் திட்ட முடியாது, என் மனைவியை எப்படி திட்டுறது அப்படின்னு போட்டால் கின்ஸு கொடுத்துரும். அதாவது வலிக்காமல் திட்டுறது, வலிச்சுன்னா நம்மளை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதிகமாக தேர்றத பார்த்தீங்கன்னா மனைவியின் வாயை அடைப்பது எப்படி, இப்படி நிறைய தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக நம்ம தகவல் தொழில்நுட்பம் வருவதற்கு முன்னாடி நம்ம படிக்கிறோம், ஒரு கணிதமோ ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இந்த டெக்னிக்கலாக போடுறதுக்கு வந்து ஒரு குரூப் பிரிச்சுருவாங்க. நம்ம ஸ்கூலில் ஒரு 5 பேராக உட்காந்துட்டு இந்த சம்மை வந்து நீங்கள் போட்டு பழகுங்க, என்னென்ன மெத்தட் இருக்கோ அதிலெல்லாம் போடுங்க அப்படின்ட்டு அழகாக நம்ம சால்வ் பண்ணுவோம். தெரியாதது தெரிஞ்ச மாதிரி கேட்டுக்கிடுவோம். இப்போ அப்படி தேவையே இல்லை. அந்த கணிதத்தை அந்த சேட் ஜிபியில் போட்ட உடனே அதே கடிச்சு துப்பி இருந்தால் வச்சு, அதை விட ஒரு அட்வான்ஸாக போயிடுச்சு. அதை நம்ம டைப் பண்ண கூட தேவையில்லை. அந்த புக்கில் இருக்கிற அந்த சம்மை ஒரு கேமரா நம்ம மொபைல்லேருந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே சேட் ஜிபியில் அப்லோட் பண்ணோம்னா என்ன தேவைன்னு கூட சொல்ல வேணாம், அதுவாக ரீட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் கூட கொடுத்துருது. அது போக இந்த உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த இதில் ஒரு 4 கேட்டகரி இருக்குது. அதாவது
அது ஒரு மனிதன் இனம் வந்து ஒரு இது முழு வளர்ச்சி, அதாவது நம்ம பிறந்தலேருந்து 40 வருடங்களாக பிரிச்சுக்காங்க. ஒரு 1900 பிரிச்சுக்காங்க 40 வருடமாகவும். ஸோ அந்த உறவுகள் வந்து 4 கேட்டகரி. ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நான் நல்லா இருக்கணும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் ஓகே. நீ நல்லா இருக்கணும், நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. போத் ஆர் ஓகே, நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். போத் ஆர் அன் ஓகே, நீயும் நல்லா இருக்கக்கூடாது, நானும் நல்லா இருக்கக்கூடாது. இப்போ உள்ள 40 வருஷமாக பிரிச்சுக்காங்க. 1940, 80, 2020, 2020லேருந்து இப்போ அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு எந்த ஒரு தலைமுறை இருக்குது அப்படின்னா, நீயும் நல்லா இருக்கக்கூடாது, நானும் நல்லா இருக்கக்கூடாது. இதுக்கு முக்கியமான காரணம் அதீத தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. இது கூட பிரச்சனை இல்லை, அடுத்து ஒன்று வருது அணிகுண்டு, அது வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெய்நிகர். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே அதே பண்ணி கொடுத்துரும். ஸோ மனித உழைப்புங்கிறதே இனிமேல் தேவை இருக்காது. ஒரு 100 பேர் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் ஒரு ஆள் வேலை பார்த்தா போதும். ஆனால் அந்த ஒரு ஆளுக்கு நம்ம எவ்வளவு உழைப்பை போடணும், அது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இதை நம்மன்னு எடுத்துக்கிட வேண்டாம், அது காமனாக நீங்கள் எடுத்துக்காங்க. எவ்வளவு லேக்கிங்கில் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நேற்று நான் சிவகாசிக்கு போயிருந்தேன், 2 தம்பியை கூட வந்திருந்தாங்க. ஸோ எப்படிப்பா ஊருக்கு போகிறதுன்னு கேட்டால் உடனே கூகுள் மேப் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலான்ட்டு கூகுள் மேப்பை பார்த்துட்டு குழிக்குள்ளே விழுந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இல்லை, நானே திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் நெருக்குணத்துக்கு ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு போனேன். என் கார் நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். நான் ஒரு கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கு யோசிக்கிற ஆள். டோல்கேட் எதுக்கு போகணும், டோல்கேட்டுக்கே போகாமல் வேறு ஏதாவது ஷார்ட்கட் போவோம் அப்படின்ட்டு கூகுள் மேப்பை போட்டு நைட்டு 1:30 மணிக்கு ஃபேமிலியில் 6 பேர் உள்ளே இருக்கோம். கூகுள் மேப்பை பற்றி பார்த்தா அதை பிடிச்சி போகிறேன். ஒரு கம்மாவில் கொண்டு போய் சுடுகாட்டில் போய் கரெக்டாக நிப்பாடிச்சு. உண்மையிலேயே சுடுகாட்டில் நிற்கிது. தெருவுக்குள்ளே கூட போயிட்டேன், ஆனால் ரோடு காட்டுவதில்லை. கடைசியில் பார்த்தா வழியே இல்லை. வேறு ரிவர்ஸ்லேயே வந்து ஒழுங்காக டோல்கேட்டை 80 ரூபா கொடுத்துட்டு போனேன். அதுதான் உண்மையாக நடக்கிறது விஷயம். அதுபோக நம்ம இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் நம்ம சிந்திக்கிற திறன் இருக்கா, நீங்கள் நல்லா நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்கள், நம்ம எவ்வளோ தூரம் சிந்திக்கிறோம் அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, 1100 ஃபோன் வச்சுருக்கிறப்போ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் மினிமம் 100 இல்லைன்னா 200 நம்பரை வந்து நம்ம மனப்பாடமாக வச்சுருப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே புருஷோத்தமன் அண்ணா வந்து 1000 ஃபோன் நம்பரை அச்சு பசகாமல் சொல்லுவார். இவரோட நம்பர் என்ன வேணால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். இப்போது நம்ம வீட்டில் நம்ம அப்பா நம்பரே சில சமயம் நம்ம மறந்து போயிடுவோம். ஏன் அப்படின்னா அதனோட பயன்பாடுகள் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம். தகவல் தொழில்நுட்பத்தை எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகமாக பயன்படுத்த நம்ம மூளையோட நியூரான் எல்லாம் இதாகிடுது, சிந்திக்கிற திறன் வந்து போயிடுது. அதுபோக மூளைக்கு வந்து 3 இலக்கணம் இருக்குது. இப்போது இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க சொல்லிடுவீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிடுவீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாது. அதே மாதிரி உங்கள் பேர் உங்கள் ஊர் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. அது மூளையில் முக்கியமான பயன்பாடு சேவ் அண்ட் எரேஸ். சேவ் பண்ணிக்கிடும் தேவையில்லாததை, அதாவது இன்றைக்கி என்ன சாப்பிட்டோங்கிறத வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிடுவோம். 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோங்கிறது வந்து நமக்கு மறந்து போயிடுவோம். அது வந்து எரேஸ். மூளையோட முக்கியமான பயன்பாடு சேவ் அண்ட் எரேஸ். அதுக்கப்புறமா ஸ்பீடுனா எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ரோடு போயிட்டே இருக்காரு, பக்கத்தில் ஒரு டெய்லர் கடை இருக்குது. இவர் வந்து அந்த டெய்லரை கையை காமிக்கிறாரு, ஓகேண்ணே உங்களுக்கு தச்சு வச்சாச்சு, நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். அவர் போயிடுவார். பாருங்க, அவர் என்ன தைக்க கொடுத்துருக்காரு, என்ன ஏது எதுவுமே தெரியாது. இவர் கையை மட்டும்தான் காட்டுறாரு, உங்களுக்கு தச்சு முடிச்சாச்சு, நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஸ்பீடு, நம்மளோட மூளையோட ஸ்பீடு, எவ்வளவு வேகமாக நம்ம மூளை வந்து சிந்திக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சர்க்கஸ் நடக்குது. சர்க்கஸில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒருத்தனை பழிய தீக்கணுங்கிறது எண்ணம் வந்துருச்சு. சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ் இந்த ரவுண்ட் சுற்றிட்டே இருப்போது அவங்க மேலே கத்தியை தூக்கி போடுவாங்க. ஒரு 10 கத்தி போடுவாங்க. 10 கத்தியுமே அவங்க மேலே அந்த ஆள் மேலே விழுகாது. இவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது 9 கத்தியை விட்டுட்டு 10வது கத்தியை போட்டு சொருவிடணும், முடிச்சிடணும் அப்படின்ட்டு கத்தியை வீசிக்கிட்டே இருக்கான். 9 கத்தி வீசிட்டான், மேலே விழுகலை. 10வது கத்தியும் வீசுகிறான், அதுவும் மேலே விழுகலை. இதுதான் மூளையோட மிகச்சிறப்பான செயல்பாடு. என்னன்னா, அந்த மூளையை நம்ம எதுக்கு பழக்கப்படுத்துகிறோமோ கரெக்டாக அதுக்கு தான் அது பழக்கமாக தவிர, அதை தவிர்த்து வேற யாராவது நம்ம சிந்தனை பண்ணி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம மூளை செய்யாது. ஸோ இவ்வளவு ஒரு அருமையான நம்ம மூளையை வந்து
தகவல் தொழில்நுட்பம் அது எவ்வளோ தூரம் தாக்கம் கொடுத்து நம்மளை வந்து மழுங்கடிச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. கடைசியாக ஒரு கவிதையோட நிறைவு செய்கிறேன். அந்த மனுஷபுத்திரன் கவிதையோட, எல்லாவற்றையும் சரி செய்யலாம், எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எதற்கு என்று தெரியாமல் தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து சேர்ந்திருக்கிறோம். தொடக்கம் நல்லாக இருக்கட்டும், முடிவும் நன்றாகவே இருக்கும். சிந்திப்பது நமது கடமை. அதை அறிவுள்ள பயனுள்ள வகையில் சிந்திக்கணும். தகவல் தொழில்நுட்பம் ஒரு வரமாக